ஓகே guys, இப்போதைக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ஒரே ஒரு குழப்பம் தான். சரிங்களா? GTA 6 வந்து PS5 ப்ரோல எத்தனை FPS ரன் பண்ண போகுது, PS5ல எத்தனை FPS ரன் பண்ண போகுது, அதுதான் இப்போதைக்கு எல்லாத்துக்கும் ஒரே குழப்பம். சரிங்களா? நிறைய பேர் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க, PS5 ப்ரோல தான் ஓடும், PS5ல ஓடாது, ஓ இப்படி அப்படின்னு. சரிங்களா? ஓகே. ஸோ கொஞ்சம் லீக்ஸ் இருக்கு, லீக்ஸை பற்றி அப்புறம் சொல்றேன். அதுக்கு முன்னாடி என்னோட இன்ஸ்டிங் நான் சொல்றேன். சரிங்களா? ஓகே. PS5 ப்ரோல வந்து கண்டிப்பா ஓகே 60 FPS வரும். PS5லையும் 60 FPS வரும். ஏன்னா நீங்க பாருங்க, ட்ரெய்லர் பாத்தீங்களா, கேப்சர் இன் PS5 அப்படின்னு போட்டிருக்கோம், which is PS5. ஓகே. அதை நீங்க பார்க்கும்போது அது 30 FPS மாதிரி தெரியாது, அது ஒரு 60 FPS பார்த்தாலே தெரியுது. அவ்வளவு ஸ்மூத்தா இருக்கும். கிராபிக்ஸ், இந்த ஷேடோஸ், அப்புறம் இந்த ஸ்வெட், அதெல்லாம் நல்லா பார்க்க முடிஞ்சது. சரிங்களா? ஓகே. ஸோ ரெண்டு இதுலயும் வந்துட்டு 60 FPS வரும். ஓகே. ஆனா PS5 ப்ரோல வந்துட்டு 60 FPS தாண்டி 120 FPS வர வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? டெத் ஸ்டாண்டிங் 2 பாருங்க, நான் நினைச்சு பார்க்கவே இல்லை டெத் ஸ்டாண்டிங் 2ல வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் மோட்ல 120 FPS கிடைக்கணும். பட் அது அவங்க ஏர்லியா வந்து நம்ம கிட்ட சொல்லல, ஏர்லியா சொல்ல கிடையாது இத்தனை FPS வரப்போகுது கேம் அப்படின்னு சொல்லிட்டு. டெத் ஸ்டாண்டிங் 1ல வந்துட்டு 60 FPS தான். ஓகே. டெத் ஸ்டாண்டிங் 2ல வந்துட்டு ஃபிடலிட்டி மோட்ல வந்துட்டு 60 FPS, பெர்ஃபார்மன்ஸ் மோட்ல வந்துட்டு 120 FPS. இது வந்து என்னோட கணிப்பு சொல்லுவேன், என்னோட இன்ஸ்டிங் எனக்கு தோணுது. பிகாஸ் GTA 6 வந்து எவ்வளவு பெரிய கேம் உங்களுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பா வந்துட்டு PS5 ப்ரோல வந்துட்டு 120 FPS வர வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஓகே. ஸோ இது முடிச்சா அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா லீக்ஸை பத்தி பார்ப்போம். ஓகே. ஓகே. ஸோ டிடெக்டிவ் சீட்னு ஒருத்தர் வந்துட்டு எக்ஸ் சோசியல் மீடியால வந்து போட்டிருக்காரு. ஓகே. GTA 6 வந்து கண்டிப்பா 60 FPS PS5 ப்ரோல அடிக்கும் அப்படின்னு போட்டிருக்காரு. அதுவும் இல்லாம வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்காருன்னா மல்டிபிள் கிராபிக்ஸ் ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு இது ரெண்டுலயும். ஓகே. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, பிளே ஸ்டேஷன் இன்ஜினியர்ஸ் வந்து இப்ப ராக்ஸ்டார் கூட ஒன்னா சேர்ந்து கேம் ஆப்டிமைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? இது ரெண்டுத்துலயும் ஆப்டிமைஸ் பண்றாங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு பிஃபோர் ரிலீஸ். ஓகே. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓகே ஓகே, பிளே ஸ்டேஷன் இன்ஜினியர்ஸ் வெறும் GTA 6 ஆப்டிமைஸ் பண்ண அசிஸ்ட் பண்ணாம ரெட் ரிடெம்ஷன் 2 நெக்ஸ்ட் ஜென் அதுக்கும் வந்து அசிஸ்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் GTA 4 ரீமாஸ்டர் அதுக்கும் வந்துட்டு அசிஸ்ட் பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஸோ இன்னொன்னு அது வந்துட்டு லீக்ல வரல, இது வந்து எனக்கு முன்னுக்கூட்டியே தெரியும். ஓகேங்களா? ப்ராஜெக்ட் எமெதிஸ்ட் அவர் வந்து மார்க் சர்னி வந்துட்டு பேசியிருப்பாரு PS5 ப்ரோ டெக்னிக்கல் இதுல வந்துட்டு. ஸோ அது வந்துட்டு நெக்ஸ்ட் இயர் மே பிஃபோர் GTA 6 ரிலீஸ் வந்துட்டு இதுக்கு ஒரு பெரிய அப்டேட் வரப்போகுது, விச் இஸ் கிராஃபிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் அப்டேட் இதுக்கு. சரிங்களா? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் வந்து லீடிங். ஓகே. PS6 வர்ற வரைக்கும் இதுதான் உங்களை வந்துட்டு உங்க உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்க போகுது. சரிங்களா? ஸோ மேக்கு முன்னாடி 2026 நெக்ஸ்ட் இயர் மேக்கு ஏர்லியாவே இதுக்கு ஒரு பெரிய அப்டேட் வரும். அப்டேட் வந்த அப்புறம் தான் வந்து GTA 6 வரும். சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அதுக்கப்புறம் வந்து ராக்ஸ்டாரும் பிளே ஸ்டேஷனும் ஒன்னா இணைஞ்சி பண்டல்ஸ், பிளே ஸ்டேஷன் ப்ரோ PS5 பண்டல்ஸ் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க பார்ட்னர்ஷிப் பண்ணி அப்படின்னு சொல்றாரு. ஸோ மார்க்கெட்டிங் வந்து பார்த்துட்டுனா கேம் சிடி இப்போ எப்படி இந்த ஸ்பைடர்மேன் கொலெக்ஷன் இந்த மாதிரி கொலெக்ஷன் வருதுல, அதே மாதிரி GTA 6 ஒரு கொலெக்ஷன் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வந்துட்டு அவரோட ஃப்ரெண்டு பிளே ஸ்டேஷன் இன்ஜினியர், அவரோட ஃப்ரெண்டா அவரு வந்துட்டு சொன்னதான் இவருக்கு. ஸோ இதாவது வந்து அவரு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டா இருந்துச்சுன்னா PS5 ப்ரோ தான் வந்து பெஸ்ட் சிஸ்டம் டு பிளே GTA 6. ஓகே கைஸ். இன்னொரு என்னன்னு பாத்தீங்கன்னா, GTA 6 வெளியே வராதுக்கு முன்னுக்கே வந்துட்டு ரெட் ரிடெம்ஷன் 2ஓட நெக்ஸ்ட் ஜென் அப்டேட், அதுக்கப்புறம் GTA 4ஓட பாட் ரீமாஸ்டர் பண்ணுது, அதுக்கு முன்னாடியே வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அப்டேட், இதுக்கு அப்டேட் பெரிய அப்டேட் வரும்போதே அதுக்கு முன்னாடியே அந்த அப்டேட் வந்துடும், அதுக்கப்புறம் தான் வந்து GTA 6 வரும் அப்படின்னு இவர் சொல்றாரு. சரிங்களா? ஸோ இவர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸ் சோசியல் மீடியா மட்டும் தான் இருக்காரு, மற்ற சோசியல் மீடியால இவர் வந்து பேன் பண்ணிட்டாங்க. அது சம் கைண்ட் ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். சரிங்களா? ஓகே. ஸோ இதுதான் கைஸ். ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 120 FPS வந்துச்சுன்னா உண்மையில நல்லா இருக்கும். உண்மையிலே வேற லெவல். சரிங்களா? ஏன்னா பெரிய கேம் வந்தாலும் நல்லா இருக்கும். ஸோ வந்துச்சுன்னா ஐம் வெரி ஹாப்பி. ஓகே கைஸ்.
ஸோ நிறைய பேர் ரொம்ப குழம்ப தேவையில்ல. கண்டிப்பா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இந்த 2 சிஸ்டம்லயும் குடுக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. ரிலாக்ஸா இருங்க. ஓகே. இந்த வீடியோ கண்டிப்பா மறக்காம யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே. அண்ட் ஆல்சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த மாரி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அமுக்கிருங்க. இந்த மாரி வீடியோ உங்களுக்கு தேடி நிறைய வந்துகிட்டே இருக்கும். Thanks for watching, guys. See you guys in the next video. Take care. Bye bye.